இந்த கேமராவை பற்றி நிறைய உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன் ஒரு 2-3 இதில். ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த கேமராவை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த கேமரா பற்றி கொஞ்சமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல ஃபஸ்ட் அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருக்குது. சரி ஓகே, இதை ஒரு வீடியோவாக எடுத்து இதை பற்றி போடலாம் அப்படின்ட்டு. கேமரா ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேமரா. லைக் ஒரு பாயிண்ட் அண்ட் கிளிக் தான். இதோட கவர் வந்துட்டு இதுதான் அதோட கவர். அந்த கவரை நம்ம தனியாக கலட்டி எடுத்துக்கலாம். அந்த கவரை நான் ஃபஸ்ட்டு வெறும் கேமரா மட்டும் காட்டிடுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த கேமரா, போலராய்ட் கேமரா. எதுக்கு இந்த இதை நான் இப்போது எடுத்தேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு 10 ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ இது வந்துட்டு இல்லை 0ன்னு காட்டும் இதில். ஏன்னா 10 ஃபோட்டோஸ் நான் எடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப பேசிக்கான மெயினாக வந்துட்டு இதில் 2 பேட்டரிஸ் போடணும். ஸோ இதுக்குள்ளே அந்த 2 சின்ன பேட்டரிஸ், இது என்ன பேட்டரின்னு எனக்கே தெரியல, ரொம்ப வியர்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துல அந்த AAA பேட்டரிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த மாதிரி 2 ஸ்மால் பேட்டரிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரிஸை கண்டுபிடிச்சி வாங்குறதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இது. ஸோ இந்த கேமரா எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த 1 போலராய்ட் ஃபோட்டோஸ் எடுக்கணுங்கிற ஐடியா வந்ததுக்கு பிறகு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி ஓகே இந்த சீரிஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. என் பொண்ணுகிட்ட கேட்டால் கண்டிப்பாக திட்டுவா, எதுக்கு இன்னொரு கேமரா அப்படின்ட்டு அசிங்கமாக கேட்பா. ஸோ அதனால் அவர்கிட்ட சொல்லலை. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் வெக்ஸ் ஃபோட்டோ ஸ்டுடியோ இருந்துச்சு. சரி அங்கே எப்படி கண்டிப்பாக எல்லா கேமராவும் வச்சுருப்பான், கண்டிப்பாக இந்த கேமராவும் அங்கே இருக்கும், அதை போய் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் கேமரா வாங்கினேன். கேமரா விலை கேட்டால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 100 பவுண்ட்ஸ் இந்த கேமராவோட விலை. 100 பவுண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட 10,000 rupees க்ளோஸ் டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த இதை பிடிச்சவங்களுக்கு இது கைண்ட் ஆஃப் இது பிடிக்கும். அது லைக் இதில் ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃப்ளாஷ்க்கு தான் வந்து இந்த பேட்ரியே அதில் இருக்குது. அப்புறம் அதில் ஒரு சின்ன மிரர் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா இதில் வந்துட்டு எங்கேயுமே இது கிடையாது, நமக்கு பார்க்குற டிஸ்பிளேயோ எதுவுமே கிடையாது, குத்து மதிப்பாக எடுக்கிறது தான். ஏன்னா இதில் நம்ம இந்த வியூ ஃபைண்டரில் நம்ம என்ன பார்க்குறோமோ அது வந்துட்டு இதில் வராது. ஆக்சுவலாக ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சும்மா இதை இப்படி டர்ன் பண்ணால் இதில் லைட் எரியும். ஸோ இது வந்து இப்போது கேமரா ஆன் ஆகிடுச்சு. இதை ரொட்டேட் பண்ணால் இது ஆஃப் ஆகிரும். ஸோ இது ஆனு. இதில் இன்னொரு மோட் இருக்குது, செல்ஃபி மோடு. இது இன்னும் கொஞ்சம் கூட நீண்டுட்டு பெருசாக வரும். ஸோ இது நார்மல் மோட், இது செல்ஃபி மோட். ஒரே ஒரு பட்டன் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த பட்டனை அடுத்துனா ஃபோட்டோ எடுத்துரும். இதுதான் அந்த ஃபிலிம் போடக்கூடியது. இது ஆக்சுவலாக ஃபிலிம் போட்டு அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதனால தான் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு சரி 10 ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்துட்டு அந்த இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். இப்போ 10 ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். ஸோ அதனால் இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது ஓப்பன் பண்ணால் ஸோ இதுதான் அதில் இருக்க கார்ட்லேஜ். இந்த கார்ட்லேஜில் 10 ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியும். 10 ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த இதை நான் வெளியில் எடுத்ததுக்கு பிறகு இது வந்துட்டு எஸ்ன்னு போயிடுச்சு, இந்த இடத்துல ஸ்டார்ட்டுன்னு போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கும்போது இது 10, 9, 8, 7 அப்படின்னு கவுண்ட் ஆகி 0 வரைக்கும் இது போகும். போயிட்டு நமக்கு இது வந்துட்டு 0 வந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சோம் இதுக்கப்புறம் இதில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த பிளாஸ்டிக் ஆக்சுவலாக வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோஸை வந்துட்டு இதில் இப்போ ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இவங்க 3-4 கலர் இருந்துச்சு. இதுதான் வந்து டெரகோட்டா ஆரஞ்சுன்னு ஒரு கலர். ஓகே, ஆனில் இருந்துருக்குது, அதனால தான் அது என்ன வெளியில் எடுக்க விடலை. டெரகோட்டா ஆரஞ்சுங்கிறது தான் இந்த கலரு. பட் ஃபைன், ஓகே, எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால் இந்த கலர் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஆன்லைனில் அதோட மேட்சிங் கலரில் அதுக்குன்னு ஒரு ஸ்லீவ் இருந்துச்சு, ஒரு லெதர் கேசிங். ஸோ லெதர் கேசிங் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அடுத்த இதை வந்து நான் லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அதில் வர்ற அந்த பேக்கேஜிங். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு அந்த 10 ஃபோட்டோஸ் இதில் இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இதில் 10 ஃபோட்டோஸ் வரும். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த எல்லோ லைன் தான். இந்த எல்லோ லைனை வந்துட்டு அதில் இருக்க அந்த எல்லோ லைன் கூட இதை மேட்ச் பண்ணணும். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப டெலிகேட். இதை இங்கே அமுத்தோ இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டா வந்து அந்த ஃபோட்டோஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ இதில் வந்து எதையும் அமுத்தக்கூடாது. இதை எடுத்துகிட்டு இந்த கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த கேமராவில் இதில் ஒரு எல்லோ லைன் இதில் தெரியும்.
இதில் இருக்க அந்த எல்லோ லைன் இதில் இருக்க எல்லோ லைனும் தெரியும். அந்த எல்லோ லைனும் மேட்ச் பண்ணி உள்ளே லோட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா இதில் நமக்கு எல்லோ லைன் தெரியும். இது எஸ்ஸில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ரொம்ப 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 சிம்பிளானது தான் இது. அந்த கவர் இது சொல்லுது. ஸோ இது அந்த ஸ்லீவில் போட்டால் கரெக்டாக பக்காவாக போய் உட்காந்துருது. ஸோ இது அதோட கவர். இந்த கவரில் வந்துட்டு நம்ம 3 பின் கொடுத்துருக்கோம். மேலே 2 பின், இதில் ஒரு பின்னு. இந்த பின்னை வந்துட்டு நம்ம இதில் வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வேணும்னா இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இப்படி விட்டால் போதும். இது இப்படி தொங்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு கலட்டி எடுக்கணும்னா கூட கலட்டி எடுத்துக்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி குவைட் ஹேண்டி ஆக்சுவலாக. ஸோ இதுலேயுமே 2 லாக் இருக்குது. ஸோ அவ்வளோதான். நைஸ் அண்ட் நீட். ஸோ இதில் ஸ்டில் இதில் வந்து அந்த ஹோல் வழியாக நம்ம பார்த்தா தெரியும். இதில் வந்துட்டு இன்னும் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல தெரியும். அதுதான் வந்துட்டு கேமரா. ஸோ கேமரா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுக்கு உடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்போவுமே வந்துட்டு அதில் வந்து ஒரு பிளாக் ஃபிலிம் வந்து அதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்போவுமே வந்துட்டு அது யூஸ் ஆகாது அது. ஸோ நம்ம சும்மா கேமராவை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா அதில் இருக்க அந்த பிளாக் ஃபிலிம் வெளியில் வந்துடும். இப்போது இட்ஸ் குட் டு கோ. இதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது வந்துட்டு இதில் தெரியுதான்னு தெரில, மறுபடியும் இது வந்து 10ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு 10 ஃபோட்டோஸ் இப்போ இதில் லோட் ஆகிருக்கு. இதை வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ இதில் எல்லாருக்கும் கேட்கலாம் ஆக்சுவலாக, என்ன ஏன் இந்த கேமராவில் உனக்கு திடீர்னு இப்படி ஒரு அப்சஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நான் எடுத்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். நான் இது ஆக்சுவலாக எல்லாரும் லைக் ஒரு பாயிண்ட் அண்ட் கிளிக் லைக் ஒரு ஃபிசிக்கல் ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மெயினாக எல்லோரும் வாங்குவாங்க. இதில் அல்டிமேட்டாக இதில் என்னென்னா என்னோடய பேக்கில் இருக்க இந்த ஆரஞ்சு இந்த டேக் எல்லாமே அந்த கேமரா கலர்லேயே இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு வியர்ட் கோஇன்சிடென்ஸ். இது எப்படி இதை வாங்கினேன் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஆல்பம். நான் எடுத்த 10 ஃபோட்டோஸோட ஆல்பம் வந்து இதில் தான் இருக்குது எல்லாமே. இட்ஸ் நாட் தட் பேட். அமேசானில் ஆர்டர் பண்ண இந்த ஆல்பம் இட்ஸ் கம்ஸ் லைக் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் ஆன் மாதிரி இருந்துட்டு லைக் யூ கேன் ஸ்டோர் ஆல் யுவர் ஃபோட்டோஸ் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபோட்டோஸ் வரைக்கும் இந்த ஒரு ஆல்பமில் வைக்கலாம். ஸோ விச் இஸ் ப்ரிட்டி குட். லைக் அது இதிலே சின்னது இருக்குது. இந்த சைஸுக்கு சின்னதாக ஒரு ஆல்பம் இருக்குது. நான் வந்துட்டு சரி பெருசாகவே வாங்கிடலாம். இதை விட பெருசு இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இதோட பெருசு இல்லை. இதுதான் இருக்கிறதுலே அந்த ஸ்டாண்டர்ட் சைஸு. அப்புறம் சின்ன சைஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இது நான் எடுத்த ஃபோட்டோஸ். இதில் வெறும் 8 ஃபோட்டோஸ் மட்டும்தான் இதில் நான் வச்சுருக்கேன். நான் ஆம்ஸ்டர்டாம் போகும்போது அங்கே நான் 2 ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதில் 2 ஃபோட்டோஸ் நான் என் தங்கச்சிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவள் வச்சுருக்கேன் அந்த 2 ஃபோட்டோஸ். ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ எடுத்தது என்னோடய ஒய்ஃப். இந்த ஃபோட்டோ எடுத்தா. இது நான் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோ இதை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃப்ட்டு தான் கொடுத்தேன். லைக் கிவ் இட் அ ட்ரை, எப்படி இருக்குது அப்படி பாரு அப்படின்னு. ஆனால் அவள் எடுத்த ஃபோட்டோ தான். ஆக்சுவலாக இது கொஞ்சம் லைட்டாக ப்ளரியாக வந்திருக்கும். இது என் வீட்டு பூனை. இது ஆக்சுவலாக என் வீட்டு பூனை அவள் எடுத்த இந்த ஃபோட்டோ. அப்போ என்னடா இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது லைட்டாக ப்ளரியாக வருது. ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் எழுதி கிறுக்கிலாம் வச்சுருப்பேன் நான். அது இதில் எந்த பென் ஆக்சுவலாக எழுதுதுன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் இது நான் எடுத்த இன்னொரு ஃபோட்டோ. ஆக்சுவலாக அதே ஃபோட்டோ நான் இன்னொன்று ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக நல்லா வந்திருக்குது இந்த ஃபோட்டோ. அந்த கலர் எல்லாமே லைக் ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக அந்த சில கலர்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது இதில். அப்புறம் அது 2வது ஃபோட்டோ. 3வது ஃபோட்டோ என் ஒய்ஃபு. அவள் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாமல் திரும்ப பின்னாடி நின்று எடுத்த ஒரு ஃபோட்டோ. அது லைக் இதில் இருக்க அந்த கலர்ஸ் எல்லாமே லைக் ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்குது அந்த கலர்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு அவுட்டோர் ஃபோட்டோ நான் எடுத்தது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக டவர் பிரிட்ஜில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எடுத்திருப்பேன். ஆனால் இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ளரியாக ஷேக்கியாக வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். லைக் என்னென்ன கலர்ஸ் எங்கெங்கே ஒர்க் ஆகுது, எந்த லைட்டிங்கில் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்த ஃபோட்டோ அது. சரி, ஓகே, இன்னொரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம், லைக் இது கரெக்டாக வருது அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக பின்னாடி தள்ளி போய் எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அது அந்த ஸ்கை கலரு, அப்புறம் அந்த பிரிட்ஜு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல இதாக வந்துருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே அந்த தேம்ஸ் ரிவரோட ஆக்சுவல் கலர் வந்துட்டு இதில் அவ்வளோ அழகாக இதில் வந்துருக்குது. ஏன்னா இப்போது பார்க்கும்போது அந்த ரிவரோட கலரும் எனக்கு இதை இப்படி பார்க்கறதுக்கும் லைக் அந்த ட்ரூ கலருங்கிறது எனக்கு இதில் நல்ல தெரியுது. அப்புறம் உங்களுக்கு டெமோ காட்டும்போது நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த இடம் தான் இது ஆக்சுவலாக. அது அப்புறம் நான் எல்லாத்துலையும் பார்த்தேன்னா எல்லாத்துலையும் இதில் ஒரு மாதிரி எழுதி வச்சுருப்பேன் நான். இதுக்கு வந்துட்டு என்ன பென் இதுக்கு செட் ஆகுதுங்கிறத எனக்கு தெரியல. 2-3 மார்க்கை ட்ரை பண்ணேன். இதில் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பென் வச்சு எழுதுனேன். அது ஒழுங்காக அந்த கலர் அதில் ஒழுங்காக வரல, ஆக்சுவலாக ஒழுங்காக ஸ்டே ஆகலை. அப்புறம் இன்னொன்று வச்சு எழுதி பார்த்தேன். 2025 எழுதுனேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் அந்த எழுதுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் இவ்வளோ தான் இருக்குதுனால ரொம்ப எழுதவும் முடியாது. ஸோ அதனால் பென் ரொம்ப சின்னதாக வேணும்ன்ட்டு இன்னொரு பென் வாங்கலாம். அப்புறம் இந்த இதில் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபோட்டோஸில் எழுதுனா எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஸோ ஃபோட்டோஸில் எழுதுனா எப்படி வருங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணதுக்காக எழுதுனது இந்த. ஸோ இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 10 பிக்சர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரருக்காக தான் பண்ணது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. டேம்வொர்த் பிக் இது வந்துட்டு என்னோட 2வது வீடியோவில் இருக்கும். ஆக்சுவலாக இது நான் எப்படி அங்கே போய் எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து அதில் தெரியும். அது அப்புறம் இது இப்போது லேட்டஸ்ட்டாக எடுத்தது சென்ட் ஆன்ஸ்டன் சர்ச்சில் போய் எடுத்தது. அந்த பாலடைஞ்ச சர்ச்சு, World War IIல பாம்பில் டிஸ்ட்ராய் ஆன அந்த சர்ச்சோட பிக்சர் இது. இந்த வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ. ஆக்சுவலாக அதையும் போய் பார்க்கணும் அப்படின்னா தெரியும் இது ஆக்சுவலாக எங்கே போய் நான் எடுத்தேன் அப்படிங்கிறது. ஸோ 8 ஃபோட்டோஸ் இதில் இருக்குது. மற்ற 2 ஃபோட்டோஸ் நான் வந்துட்டு இதில் எனக்கு காட்டல. ஆனால் நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டிஸ்பிளேலே வர்ற மாதிரி நான் காட்டுறேன் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில். அது என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது அங்கே நான் எடுத்தேன் 2 பிக்சர். அந்த 2 ஃபோட்டோ நான் அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அவளோட ஃப்ரிட்ஜில் அதை ஒட்டி வச்சுருக்கேன் அந்த 2 ஃபோட்டோ. ஸோ 8 ஃபோட்டோ. அடுத்த 10 இதை நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த 10 ஃபோட்டோ என்னவா இருக்கும், அது என்ன தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் அதை நான் பேசுகிறேன் நான். ஸோ த கொஸ்டின் இஸ், ஏன் எனக்கு இதில் வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரூ டு த லைட் அப்படிங்கிறது வந்து ட்ரூ டு வாட் யூ சீங்கிறது வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு டிஜிட்டல் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா இதோட நல்ல ஒரு கோட் வந்துட்டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்துட்டு அவர் இதில் சொல்லியிருந்தார். டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இஸ் அ சயின்ஸ், ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி இஸ் அ கெமிக்கல் மிராக்கிள் அப்படின்ட்டு இருந்திருப்பார். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இதில் எக்ஸாக்ட் இது. ஸோ டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் த சயின்ஸ். ஏன்னா அதில் வந்து அந்த சென்சாரோட லைட்டு எப்படி வந்து அந்த லைட் அதில் வந்து சென்சரில் இதாகுது, அப்புறம் அது எப்படி வந்து அந்த கம்ப்யூட்டேஷனல் கேல்குலேஷனில் இது பண்ணிவிட்டு அது எப்படி ஒரு பிக்சலாக அது கன்வெர்ட் ஆகுது, அந்த பிக்சலோட கலர் வேல்யூ அதெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் பவர் அதுக்கு பின்னாடி இருக்குது. which is like I'm not saying it's bad. like இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது it's a digital camera which is really good. but அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கம்ப்யூட்டேஷனல் ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு சைடு ஒரு இது இருக்குதுல. ஏன்னா ஒரு லைட் வந்து லென்ஸில் பட்டு அந்த லென்ஸ்லேருந்து அது சென்சாரில் படும்போது அந்த சென்சாரில் வந்துட்டு 3 இது ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக குளிருது, என்னென்னு தெரியல, வின்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த கம்ப்யூட்டேஷனல் பவர் அதுக்கு பின்னாடி இருக்கும், விச் இஸ் நாட் பேட், விச் இஸ் நாட் ராங். ஸோ லைக் அந்த லைட்டு நமக்கு உள்ளே வரும்போது அந்த லைட்டோட அந்த ட்ரூ இது வந்துட்டு அந்த சென்சாரால் வந்துட்டு என்ன தான் ட்ரை பண்ணலாம் 100% அதால் கன்வெர்ட் பண்ண முடியாது. there will be some டேட்டா லாஸ் இருக்கும் அதில். ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபிலிமில் எடுக்கிறதுக்கு உள்ள இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான் இது. இப்போ நம்ம எவ்வளோத்துக்கு அந்த டீட்டெயில் நம்ம புஷ் பண்ணுறோமோ அதோட பிட்ரேட் அதிகமாகும். ஸோ பிட்ரேட் அதிகமாகிடுச்சுன்னா ஃபைல் சைஸ் அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரே ஃபோட்டோ வந்துட்டு இப்போது
10 பிட்டில் எடுக்கலாம், அதே நீங்கள் இன்னும் ஹையர் பிட் ரேட் எடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு அதை ரா ஃபுட்டேஜ் லைக் ரா பிக்சர் எடுக்கலாம். எதுவாக எடுத்தாலுமே அதோட ஃபைல் சைஸ் ஹெவி ஆகிட்டே போகும், பெருசு பெருசாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒன்று ஒர்க் பண்ணேன். அதை இதில் அங்கே ஷூட் பண்ணோம், Blackmagic Ursa 12K கேமராவில் ஷூட் பண்ணோம். ஸோ அது ஃபுல்லாக பீராவில் ஷூட் பண்ணது. கிட்டத்தட்ட 3 minutes ஆஃப் டேட்டாவே கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்துட்டு 200 GB 3 minutes ஆஃப் டேட்டா 12Kல ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 TB சைஸ் வந்துச்சு அந்த இது. இத்தனைக்கும் அதுதான் அதோட இது எவ்வளோத்துக்கு அது டீட்டெயில் உள்ளே ஸ்டோர் பண்ணுதோ அவ்வளோத்துக்கு அந்த ஃபைல் சைஸ் ஜாஸ்தி ஆகும். ஆனால் இது ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த ட்ரூ லைட்டுங்கிறத வந்து லென்ஸை தாண்டி அது வந்துட்டு இந்த ஃபிலிமில் அது வந்து படும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் கிரியேட்டிங் ஒரு 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 ஹாலோனஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டை தான் அது கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து அந்த ஃபிலிம் வந்துட்டு லைட்டு படுற இடத்துல வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் ஒரு கேப்பு மட்டும்தான் அது கிரியேட் பண்ணும். ஸோ அது லைக் இட்ஸ் வியர்ட் மேஜிக். அது லைக் அது எப்படி அந்த 1700s அந்த 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தன் அதை யோசித்து அதை லைக் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த இதை கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இட்ஸ் வே பியாண்ட் மிராக்கிள் தான். அது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இஸ் அ சயின்ஸ், ஆனால் ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி இஸ் அ கெமிக்கல் மிராக்கிள் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ தட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா இந்த ஃபோட்டோ எடுத்து ஆக்சுவலாக கையில் வச்சு பார்க்கும்போது தான் அது தெரியுது. அந்த கலர் வந்துட்டு எனக்கு இதில் எனக்கு எடுத்ததில் வந்துட்டு எனக்கு என்னோடய பூனை எடுத்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து அதோட அந்த கலர், அந்த ஃபர்ரு, அதோட அந்த ஃபேஸில் இருக்க அந்த டீட்டெயில், அந்த பூனை அதில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதை டிஜிட்டலில் நம்ம என்ன தான் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த போரில் இருக்க அந்த சின்ன சின்ன டீட்டெயில் இதெல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். 8Kல ஷூட் பண்ணுறோம், 4Kல ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன தான் எடுத்தாலுமே இதில் ஒரு லைவ்லினஸ் இருக்குது. அந்த லைவ்லினஸ் வந்துட்டு எனக்கு அது என்னவோ அந்த டிஜிட்டலில் வந்துட்டு என்ன தான் புஷ் பண்ணி என்ன தான் கொண்டு வந்தாலுமே இதில் ஒரு லைவ்லினஸ் இருக்குது. அது வந்து அந்த டிஜிட்டலில் வந்துட்டு அது மிஸ் ஆகுது. மேபி அதனால தான் சில டிரெக்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபிலிமில் வந்து படம் எடுக்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க, ஸ்டபனாக இருப்பாங்க. ஃபிலிமில் படம் எடுத்தால் தான் வந்துச்சு. இந்த குவிண்டன் டாரண்டினோ இஸ் அன் எக்ஸாம்பிள். கிறிஸ்டோபர் நோலன் இன்னைக்கு வரைக்கும் ஃபிலிமில் தான் ஒரு படம் எடுக்கிறாரு. அப்படியும் ஐமேக்ஸ் ஃபிலிம் ரீசெண்டாக வந்து ஆப்பன்ஹைமர் எல்லாமே வந்துட்டு அவர் சர்டன் பார்ட் ஆஃப் த படம் வந்துட்டு அவர் ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணார். அது புரியுது எனக்கு ஆக்சுவலாக அதோட அந்த கிராஃப்ட்டுக்கு அவங்க கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப புரியுது எனக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு இந்த போலராய்டு இது வந்து என்ன நிறைய பேர் வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி. இதில் வந்து 3 வெரைட்டி ஆஃப் கேமரா இருக்குது. இது வந்துட்டு ஸ்கொயர் ஃபோட்டோ. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கொயராக வரும். இதே வந்துட்டு மினின்னு ஒன்று இருக்கும், அதில் பாதி தான் வரும். அப்புறம் இதில் வந்து ஒய்டுன்னு இருக்குது, இதோட டபுள் சைஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒய்டு வந்து ரொம்ப பெருசு, அது மினி வந்து இதில் ஹாஃப் த சைஸ், இது வந்து ஸ்கொயர். ஸோ இது வந்துட்டு இதோட மிட் சைஸ். ஒய்டு நான் கேமராவை பார்த்தேன், அது அந்த கேமரா பெருசு வந்து நான் வச்சுக்க கேமராவுக்கு ஒரு 2 மடங்கு இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கேமரா. அது இந்த பேக்குள்ளே பத்தாது. அது யாரும் தூக்கிட்டு போய் ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு தெரியல. அது லைக் அதுதான் வந்து நான் அது வந்துட்டு எடுத்த உடனே எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ண தேவையில்லை. நம்ம இதை வாங்குவோம் ஃபஸ்ட்டு, இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒய்டு போகலாமா அப்படின்னு. ஏன்னா ஒய்டு இன்னுமே ஆக்சுவலாக இந்த சீனரிஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து லைக் இந்த மிட் ரேஞ்ச், இந்த இதுவும் இல்லை, மினியும் இல்லை, இது ஒய்டும் இல்லை. இதுக்கு வந்து இந்த ஸ்கொயராக இருக்குனால ஸோ லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி குட் பேலன்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஸோ அதனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆமாம், ஸோ 10 ஃபோட்டோஸ் நான் எடுத்துட்டேன். 2 ஃபோட்டோஸ் நான் அதில் நான் போட்டு காட்டுறேன். மிச்சம் உள்ள ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் அது என்னதுங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவே வந்துட்டு கிட்டத்தட்ட லைக் 1/2 hour கிட்ட போயிடுச்சு. ஸோ நான் அடுத்த வீடியோவில் இதோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு இருந்துச்சுன்னா லைக் ஃபாலோ இட், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வில் சி அந்த அடுத்த நெக்ஸ்ட் 10 ஃபோட்டோஸ் நான் எடுத்து முடிச்சுட்டு அண்ட் தென் வில் ஹேவ் த சேம் கான்வர்சேஷன். தெரில மறுபடியும் இதே இடத்துல தான் வந்து உட்காந்து இதை நான் பேசுவேன்னான்னு தெரில. ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அனதர் பிளேஸ்னா இன்னும் எனக்கு ஒரு நல்ல லொக்கேஷன்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ அடுத்த 10 ஃபோட்டோஸில் வில் கம் பேக் அண்ட் தென் வில் டிஸ்கஸ் அபவுட் இட், அது எப்படி வந்திருக்குது அப்படின்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.